ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை அன்று வீட்டில் சில இடங்களில் விளக்கேற்றுவது லட்சுமி தேவியை வரவேற்கும் என்பது நம்பிக்கை. விளக்கேற்றுவது லட்சுமி கடாட்சத்தை தரும். இந்த வீடியோவில் பார்க்க போகிற எளிய பரிகாரங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெருகச் செய்யும். அட்சய திருதியை தினத்தில் வீட்டில் எந்தெந்த இடங்களில் மறக்காமல் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விளக்கேற்ற வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, துளசி செடி. துளசி செடி லட்சுமி தேவியின் அம்சம். துளசி மாடம் அருகில் தீபம் ஏற்றினால் நல்லது. இந்த செயல் லட்சுமி தேவியை மகிழ்விக்கும் விதத்தில் அமையும். வீட்டில் செல்வம் பெருகும், மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இரண்டாவதாக நம்ம விளக்கேற்ற வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசல். வீட்டின் நிலைவாசல் அருகில் தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். லட்சுமி தேவி அன்று வீட்டுக்கு வருவாள். தீபம் லட்சுமி தேவியை வரவேற்கும் ஒரு வழியாகும். இதனால் நல்ல அதிர்ஷ்டம் வரும். மூன்றாவதாக நாம் விளக்கேற்ற வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட வடக்கு திசையில். வடக்கு திசையானது குபேர பகவானுக்கும் லட்சுமி தேவிக்கும் உரியது. வடக்கு திசையில் தீபம் ஏற்றினால் வீட்டில் அமைதி நிலவும், மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வடக்கு திசை நல்ல சக்தியை ஈர்க்கும். இதனால் லட்சுமியின் அருள் எப்போதும் இருக்கும். அட்சய திருதியை அன்று முதலீடு செய்வது நல்லது. புதிய தொழில் தொடங்கலாம். நான்காவதாக விளக்கேற்றக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட மொட்டை மாடி தான். மொட்டை மாடியில் தீபம் ஏற்றும் போது அது சுற்றுப்புறத்தில் உள்ள கெட்ட சக்தியை விரட்டும். இது கடவுளை அழைக்கும் ஒரு வழியாகும். இது வீட்டில் ஒளி, அமைதி மற்றும் ஆன்மீகத்தை உருவாக்கும். பூஜை அறையில் தீபம் ஏற்றலாம். அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றலாம். இது ஒரு நல்ல செயல். இது மன அமைதியை தரும். வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கும். இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி 4 இடங்களில் அட்சய திருதியை அன்று நீங்கள் விளக்கேற்றி லட்சுமி தேவியை வரவழைக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.